அவர் இன்னுமே என்ன நினைக்கிறாரு, நம்ம ஜெயிக்க போறோம். இப்ப இவன் பேசுறவன்லாம் வந்து இவன்லாம் வீணா போனவன். இவனுக்கு என்ன தெரியும் அரசியல்? நமக்கு தெரியாத அரசியலான்னு அவன் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க சார் நீங்க 160 போயிட்டீங்க சார். நீங்க 160 போயிட்டீங்க சார். தொண்டர்கள் மட்டும் இல்ல, விஜயும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கு. சீரியஸா நீங்க தொண்டர்கள் கூட சில பேர் யோசிக்கிறாங்க. தொண்டர்கள் சில பேர் நான் பேசும்போது தானே இந்த தேர்தல் ஒரு 12% வாங்கினாருன்னா அடுத்த தேர்தல் பயனுள்ளதாக இருக்கும். அவருக்கு வயசு 50 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எவ்வளவு பேர் தெளிவா இருக்கு. ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டான். ஆனா விஜய் வந்து தெரியாது. உண்மையிலே பச்சை மண்ணா இருக்காரு. அவர் நம்ம ஜெயிக்க போறோம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு இவங்க ஜானும் ஆதவ அர்ஜுனாவும் போய் திமுக சதி செஞ்சுட்டாங்க சார். மிஷின்ல வேலையை பார்த்துட்டாங்க. பாஜக கூட்டுச்சதி, சாதா சதியில கூட்டுச்சதி. பாஜகவும் இதுவும் அவங்களே பிளான் பண்ணி அறிக்கை எதிர்பார்க்க நிச்சயமா வரும் கூட்டுச்சதி. அவங்களும் இவங்களும் சேர்ந்து சதி நடந்ததோ அதே மாதிரி கூட்டுச்சதி பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இவிஎம் மிஷன் சார் அவங்களோடது. இவங்க 2 பேரும் அதுக்கு நமக்கு வந்து அது சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பாருங்க அவங்க எப்படி பாஜக எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க, அதிமுக எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. நாம் தமிழர் கூட கொஞ்சம் ஓட்டை போட்டு விட்டுருக்காங்க சார். நமக்கு தான் சார் காலி பண்ணிட்டாங்க. நம்ம யாருமே ஜெயிக்கல சார். நம்ம டெபாசிட் மட்டும் நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக டெபாசிட் மட்டும் வாங்குற மாதிரி சில தொகுதியில பிளான் பண்ணிருக்காங்க சார். இது ஒரு கூட்டுச்சதி சார். அறிக்கை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூட விஜய் அறிவு வருதா இல்ல ஆமா கூட்டுச்சதி தான், என் கூட்டுச்சதியால் வீழ்த்தப்பட்ட நான் மறுபடியும் நான் திரைத்துறைக்கே செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கிறது தெரியல. அன்னைக்காவது ரியாலிட்டி செக் இருக்கு, பட் அவர் புரியுமாங்கிறது தெரியல. பார்ப்போம்.